ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடவுளை சோதித்து பார்க்கலாம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதனால சோதித்து பாருங்க? கடவுள் சோதிக்கிறவரே இல்லைன்னு சொல்லி நம்ம யாக்கோபுல பாக்குறோம். யாக்கோபு 1:13 நம்ம பாக்குறோம். யாராவது ஒருத்தர் சோதனையில இருந்தா கர்த்தர் தான் சோதனை கொடுத்தாருன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்றத நம்ம பார்க்கிறோம். கடவுளே சோதிக்கிறவர் இல்ல, ஆனா கடவுளை சோதிக்கலாமா? இது என்னங்க நியாயமா இருக்கு? வேத வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் ஆப்போசிட்டா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த உலகத்துல. கடவுள் தான் நம்மள சோதிக்கிறாருன்னு. ஆனா கடவுள் சொல்றாரு, நான் சோதிக்கிறவர் கிடையாது, சாத்தான் தான் சோதிப்பான், நான் உங்களை சோதிக்கிறவர் கிடையாது. அந்த சோதனையில இருந்து நீ எப்படி வெளியே வர்றதுக்கு உனக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கறது, அந்த போக்கை எப்படி நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது தான் என் வேலை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க பாருங்க, என்ன நீ சோதிச்சுக்கலாம். எப்படி சோதிக்கலாம் அப்படின்னா, பண விஷயத்துல சோதிக்கலாமா? தேவனுக்கென்று பாருங்க பணம் மட்டும் கிடையாது, உங்களுடைய நேரம், உங்களுடைய எல்லாவித விதை என்ற ஒரு பொருளை கொண்டு போயிட்டு பண்டக சாலை, அதாவது அவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டக சாலையிலே தசம பாகங்களை கொண்டு வந்து அவரை சோதிச்சு பார்க்கலாமா? 10ல் 1 எடுத்து பாருங்க. அந்த காலத்துல எருசலேம் ஆலயத்துல இருந்து என்ன செய்வாங்க, ஊருங்கள்ல இருந்து எருசலேம் ஆலயத்துக்கு போவாங்க. ஊருக்கு போறதுக்கே பாருங்க, அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போறதுக்கே 3 நாள் பயணம் ஆகுமா. அப்படி நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோமா? யாராவது இல்லைங்களே. 3 மணி நேரம் கூட ஆகிறது கிடையாது. அன்னைக்கு நம்ம ஓலா புக் பண்ணி போயிடுறோம், உடனே நம்ம 2 வீலர் வச்சுட்டு போயிடுறோம். ஆனா அந்த காலத்துல பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிச்சு பார்த்தா தெரியும், விதை நெல்லு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா 3 நாள் பயணமா. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆலயத்துக்கே போக முடியும். ஓய்வு நாளா ஆசரிக்க பாருங்க எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. மாட்டு வண்டியில எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, காணிக்கைகளை எடுத்துக்கிட்டு அப்படி போய் தான் தேவனுக்கு தசம பாகங்களை செலுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஈஸியா தாங்க இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஈஸியா இருந்து சர்ச்சுக்கே போறது கிடையாது. ஆனா அன்னைய காலத்துல பாருங்க, அப்படி தசம பாகங்களை கொண்டு போகும்போது ஆகாரம் அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை கொடுக்கும் பொழுது தேவனை சோதிச்சு பார்க்கலாமா? எப்படி சோதிக்கலாம்? ஒரு பங்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ₹1 அந்த இடத்துல நீங்க செலவு பண்ணி அவருக்காக தசம பாகங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல 30, 60, 100மாக நீங்க பலன் வருதான்னு சொல்லி சோதிச்சு பாருங்க. அப்படித்தானே வேத வசனத்துல நம்ம பாக்குறோம். 30, 60மாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு போட்டிருக்காரு. ஈசாக்கோடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம், ரெபேக்காலோட ஆசீர்வாதம் கோடா கோடி பெருகுவாய் சகோதரியேன்னு சொல்லி திருமணம் ஆகும் பொழுது என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போகும்போது ஆசீர்வதிக்கிறாங்க. இங்க நம்ம என்ன ஆசீர்வாதம் பாக்குறோம்? 1க்கு 30, 60, 100. இந்த ஆசீர்வாதம் ஒரு நெல்மணியை இந்த பூமியில நீங்க விதைக்கும் போது பாருங்க, அது 30, 60, 100மா பலன் கொடுக்குமா. அப்படி நீங்க விதை நெல்லை பார்க்கும்போது பாருங்க, அது மணிமணியா அந்த இடத்துல விளைஞ்சு வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நெல்லுக்கு அந்த பவர்னா, கர்த்தருடைய கையில கொடுக்கிற ₹1 பணத்துக்கு கூட பாருங்க, அவர் அவ்வளவு வேல்யூ கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, நீ என் நாமத்தின் மித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் பாருங்க அது வீணாவே போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கென்று நம்ம செய்யும் பொழுது அது அவருடைய பங்குங்க, அது அவருடைய ஷேரை நம்ம அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது இது நம்முடைய விதை. 2 விஷயம், நமக்கு விதையா இருக்கு, அது அவருடைய ஷேரா இருக்கு. அப்படி நீங்க கரெக்டா அந்த தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பாராம். இந்த வானத்தின் பலகணிகள் எப்ப திறந்துச்சுன்னா நோவா தாத்தா காலத்துல திறந்துச்சு. அப்போ உலகம் பாருங்க கீழ்ப்படியாதவரை அழிக்கும்படியாக அந்த ஆசீர்வாதம் இன்னும் மழை பெஞ்சுது. ஆனா அந்த ஆசீர்வாதம் மழை கிடையாதுங்க, அழிக்க வந்த மழை அது. ஆனா இன்னைக்கு வானத்தின் பலகணிகளை திறக்கணும் அப்படின்னா அதுக்கான கீ என்னன்னா, நீங்க ₹1 ஒரு இடத்துல நீங்க டோக்கன் போட்டா பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல வெயிட் மிஷின்ல ₹1 போட்டா டோக்கன் டிக்கெட் வரும். அந்த இடத்துல பாருங்க 2 டயலாகோட வசனமும் வரும், அந்த இடத்துல உங்களோட வெயிட்டும் வரும். அப்படிதான் ₹1 போடுறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் பதில் வருமே தவிர நிச்சயமாக அதுக்கு பதில் வராதுன்னு நினைச்சு நீங்க போட தேவையே இல்லை.
சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ கர்த்தருக்கென்று நம்ம பாருங்க தசம பாகங்களை கொடுத்து நம்ம சோதிக்க போகிறோம். இந்த நாட்கள்ல இருந்து நம்ம தசம பாகத்தை சரி செய்ய போகிறோம். தேவனுக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாருங்க அதை திருப்பி அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து மனிதர்கள் மடியில போடுவாங்கன்னு சொல்ற வசனத்தின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் பார்த்ததுக்கு நன்றி தகப்பனே. அப்பா ராஜா, இந்த மல்கியா 3:10 நாங்கள் பார்க்கும்போது, நீர் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், கடவுளை சோதிச்சு பாருன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை சோதிக்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆள் இல்லப்பா. ஆனாலும் இதன் மூலமாக நான் கடவுளுக்குன்னு கொடுக்குறேன், இது திருப்பி எவ்வளவு வருதுன்னு சொல்லி நான் டெஸ்ட் வைக்கலாம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் இந்த நாட்கள்ல இருந்து நான் செய்ய போறேன்ப்பா. இந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவரை எங்களோடு சேர்ந்து செய்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்களுடைய பண ஆண்டவரை வரவுகளை விருத்தி பண்ணுங்க. அவங்களுடைய அக்கௌண்ட் நிரம்பட்டும். அவங்களுடைய எல்லா வித ஆண்டவரை எசப்பா கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாம் ஆண்டவரை தகப்பனே, அவருடைய கடன்கள் எல்லாம் போகட்டும். அவருடைய நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற ஆசீர்வாதம் அவருடைய சிரசின் மேல் ஆண்டவரே நாங்க ஊற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் கடன் வாங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவனுடைய தசம பாகங்களை கொடுத்து விதை நெல்லாக அது பல மடங்கு ஆசீர்வாதத்தை திருப்பி வந்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக கடன்களை அடைத்து திருப்பியும் ஆண்டவரே உமக்கென்று எடுத்து வைக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.